ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷோபனாஸ் நீடில் ஸ்டுடியோ. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிட்டோம். அந்த லைனில் நான் சுகர் பீடு கலரில் எடுத்திருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த பீடு வச்சு நம்ம என்ன ஸ்டிச் போடுறோம் அப்படின்னா, பீட்ஸில் ஸ்டெம் ஸ்டிச் தான் நம்ம போடுறோம். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரியே த்ரெட்டை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பேக்கில் ஒரு குட்டியாக லாக் ஸ்டிச் நம்ம போட்டுக்கிறோம். போட்டதுக்கப்புறமா அந்த சுகர் பீடை நான் எடுத்திருக்கிறது 6 பீடு நான் எடுத்திருக்கேன். ஓகேவா? நீங்கள் எவ்வளோ வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. நான் 6 பீடு எடுத்திருக்கேன். எடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அந்த லைனில் நேராக ஸ்டிச் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். போட்டதுக்கப்புறம் மறுபடியும் மேலே கொண்டு போயிட்டு ஒரு லாங் ஸ்டிச் ஒரு லாக் ஸ்டிச்சும் போட்டுட்டு மறுபடியும் ஒரு 6 பீடு வச்சு நம்ம கீழே ஸ்டிச்சஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? நம்ம போட்டிருக்கக்கூடிய லைன் தெரியாத அளவுக்கு தான் இந்த ஸ்டிச்சை நம்ம போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு எப்படி பண்ணுறதுங்கிறது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் எப்படி பண்ணுறோங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ நம்ம ஆரி ஆன்லைன் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ அதில் நம்ம 3 மந்த்து கோர்ஸு பேசிக் டு அட்வான்ஸ் ரெண்டுமே வந்துடும். ஓகேங்களா? ஸோ 2 கிளாஸுமே முடித்ததுக்கப்புறமா நீங்கள் ப்ளவுஸ் பண்ணி காட்டுற மாதிரி இருக்கும். ப்ளவுஸ் பண்ணதுக்கப்புறம் தான் சர்டிஃபிகேட் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதே மாதிரியே பீட் ஒர்க் நம்ம பண்ணிக்கிறோம். சரிங்களா? பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம் அப்படின்னா லாஸ்ட்டாக நாட் போட்டுக்குவோம். இந்த ஸ்டிச்சஸை எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ப்ளவுஸில் கொடி டிசைன்ஸ்லாம் வரும் இல்லையா? ஸோ அந்த கொடி டிசைனுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த ஸ்டெம் ஸ்டிச் நம்ம கொடி டிசைனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது பீடில் மட்டும் இல்லாமல் ஜர்தோசிலையும் வரக்கூடிய ஸ்டிச்சஸ்ஸு. ஓகேங்களா? ஸோ அதனால் பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள். உங்களுக்கு கிளாஸில் சேர இன்ட்ரெஸ்ட்னா மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ ஃபுல் டீட்டெயில் தெரியணுன்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதே மாதிரியே பீடை நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். இதை ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா கட் பீடுலேயும் எப்படி போடுறது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். ஓகேவா? ஏன்னா ஒன் டைம் மட்டும் சொல்லி கொடுத்தா சில பேருக்கு புரியும், சில பேருக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆக லேட் ஆகும். ஓகேவா? அதனால் நம்ம 2 விதமாகவுமே சொல்லி கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா காட்டுறேன். பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு என்ன எடுத்துருக்கிறேனோ அதே பீடை தான் நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். அதாவது ஃபஸ்ட்டு 6 பீடு எடுத்தேன். அந்த 6 பீடை அப்படியே தான் நம்ம கண்டினியூ பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நீங்கள் ஒரு பீடு விட்டு ஒரு பீடுன்னு பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அதோடைய ஒர்க்கு பெருசும் சின்னதுமா தெரியும். அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டில் என்ன பீடு எடுக்கிறோமோ அதே கணக்கு பண்ணி நீங்கள் லாஸ்ட்டு வரையும் அதே அளவுக்கான பீடை மட்டும்தான் நீங்கள் எடுக்கணும். ஓகேவா? ஸோ இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணினதுக்கப்புறமா நம்ம நாட் போட்டுடலாம். நாட் போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். ஸோ இந்த லாஸ்ட்டில் நான் எண்டு நட் போட்டுறேன். ஓகேவா? லாஸ்ட்டாக ஒன் டைம் 6 பீடை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா நாட் போடுறோம். நாட் அவசியம் போட்டு தான் ஆகணும். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கிளாத்து என்ன கலர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கலர் த்ரெட்டு தான் நீங்கள் எடுக்கணும். ஓகேவா? உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியணுங்கிறதுக்காக தான் நான் இந்த த்ரெட்டை வச்சு ஒர்க் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? ஸோ கிளாத்தோடைய கலர்லேயே த்ரெட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியாது. ஓகேவா? ஸோ நாட் நம்ம போட்டோம். நாட் எப்படி போடுறதுங்கிறது நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும். ஸோ பேசிக்கில் முடித்தவங்க தான் அட்வான்ஸுக்கு வருவாங்க. அதனால் தெரியும். ஓகேவா? ஸோ அதோடு நம்ம முடிச்சிட்டோம். முடித்ததுக்கப்புறமா இப்போ என்ன பண்ணுறோன்னா கட் பீடில் நம்ம ஒர்க் பண்ணுறோம். கட் பீடில் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, கட் பீடில் நான் 4 கட் பீடு தான் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஏன்னா சுகர் பீடு ஸ்மால் சைஸு. அதனால் அதில் நம்ம 6 பீடு எடுத்தோம். இந்த பீடு கொஞ்சம் பெரிய சைஸு. அதனால் இதில் நான் 4 பீடு வச்சு தான் ஸ்டிச் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், மறுபடியும் த்ரெட்டை வெளியில் எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கப்புறமா ஒரு லாக் ஸ்டிச் நம்ம போட்டுக்கிறோம். சரிங்களா? லாக் ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா 4 பீடு வச்சு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். சரிங்களா?
ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஒரு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறமா அதை மேல் நோக்கி கொண்டு போகணும். சரிங்களா? அதாவது ஈவனாக வர்ற மாதிரி தான் நம்ம வந்து பண்ணணும். ஓகேவா? ஸோ மேல் நோக்கி கொண்டு போயிட்டு ஒரு லாங் ஸ்டிச் ஒரு லாக் ஸ்டிச் அப்படின்னு போட்டு நம்ம கீழே கொண்டு வரணும். அதுலேயும் வந்து 4 பீடு தான் வச்சு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதே கான்செப்டில் தான் நம்ம இது ஃபுல்லாகவே வந்து பண்ணுறோம். இதில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஹெல்ப் பண்ணுறேன். கிளாஸில் சேர இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களும் மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம த்ரெட்டில் பேசிக்கில் வந்து நம்ம பண்ணியிருப்போம். ஓகேவா? த்ரெட் ஒர்க்லேயும் பண்ணியிருப்போம், பீட் ஒர்க்லேயும் பண்ணுறோம். அட்வான்ஸ்லேயும் வந்து இது எல்லாமே வரும். சரிங்களா? பீட் ஒர்க்லேயும் வரும், அதுக்கப்புறமா ஜர்தோசிலையும் வரும், கட் பீடுலேயும் வரும். ஓகேவா? ஸோ கட் பீடு வந்து இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணுமா அப்படிங்கிறதுல நிறைய கலர்ஸில் கட் பீடு இருக்குது. நீங்கள் வந்து என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து வாங்கிக்கோங்க. ஓகேவா? வாங்கி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். என்னுடைய வீடியோ மட்டும் பார்த்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பண்ணுங்கள். ஆனால் அதில் எதனா கரெக்ஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. ஓகேவா? ஏன்னா நம்ம ஒன்று பார்த்து பண்ணும்போது கரெக்ஷன் இருந்தால் தெரியாது. அதை சொல்கிறதுக்கான ஒரு ஆள் இருந்தால் தான் நம்மளால் வந்து அந்த ஒர்க்கை கரெக்டாக பண்ண முடியும். சரிங்களா? ஏன்னா வீடியோ மட்டும் பார்த்து பண்ணுறவங்க நிறைய பேர் இருந்திருப்பீங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி சொல்கிறேன். ஓகேவா? ஸோ கிளாஸில் சேர்றதுக்கு இன்ட்ரெஸ்ட்னா மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கிளாஸில் ஜாயின் பண்ணால் தான் ஒர்க்கு வந்து எப்படி போகுதுங்கிறது தெரியும். ஓகேவா? ஸோ எந்த மாதிரி போயிட்டுருக்குது, எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கெலாம் உங்களுக்கு தெரிவேன். அது மட்டும் இல்லாமல் ப்ராக்டிஸும் பண்ணினதுக்கப்புறமா நம்ம வந்து டிசைனும் வந்து சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணணும். ஓகேவா? டிசைனில் வந்து ஒர்க் பண்ணினா மட்டும்தான் ப்ளவுஸில் வந்து உங்களால் ஒர்க் பண்ண முடியும். ஓகேவா? ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணிவிட்டு நம்ம ப்ளவுஸுக்கு நேராக போகக்கூடாது. ஏன்னா நிறைய ப்ராப்ளம் வந்து வரும். சரிங்களா? அதனால் வந்து ப்ராக்டிஸ் பண்ணினதுக்கப்புறமா டிசைன் பண்ணுங்கள். டிசைன் பண்ணினதுக்கப்புறமா நீங்கள் ப்ளவுஸில் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதே மாதிரியே வந்து போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், லாஸ்ட்டாக வந்து நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இந்த லோட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஓகேவா? ஸோ இந்த பீடு வந்து தெரியுது இல்லையா? அந்த த்ரெட்டு வந்து நம்ம வேறு கலர் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு டிஃப்ரெண்ட் வந்து தெரியுது. நீங்கள் கிளாத்தோடைய கலரு இல்லைனா என்ன பீடு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பீடோடைய கலரை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து நீங்கள் நாட் வந்து போட்டுக்கோங்க. வீடியோ மட்டும் பார்த்து பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து போட்டதுக்கப்புறம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தான் இருக்குது இல்லையா? ஸோ அதுக்கு கூட நீங்கள் பண்ணியிருக்கக்கூடிய ஒர்க்கை வந்து சென்ட் பண்ணுங்கள். நான் வந்து எதனா டவுட் இருந்துச்சுன்னா சொல்கிறேன். சப்போஸ் எதனா கரெக்ஷன் இருந்தாலும் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்துலேயுமே வந்து நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.